அமீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மை ரூத்லெஸ் மாஃபியாவோட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். யாரா அது? ஹலோ, என்ன ஐராவா? நம்ம நினச்சதோட ஃபாஸ்ட்டாக இருக்கானுங்க. ஓகே, நான் ஸ்பாட்டுக்கு வரேன். நாம்ஜனுக்கு தான் கால் வந்திருக்கோம். இப்போ காலை கட் பண்ணிவிட்டு அவனுங்க கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. இதுக்கு தானே வெயிட்டிங்கே. இனிமே தான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுதே. எவன் உள்ள எவன் வெளியேன்னு பார்த்துருவான் அப்படின்னு நாம்ஜன் தான் ஒரு மாதிரி என் மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு பிளான் போடுறான். இப்போ கட் பண்ணி ஜியானோட மேன்ஷனில் பார்த்தா மிட் நைட் ஆகுது. இப்போது ஜிமின் தான் தூங்கிட்டு இருக்கான். அவனோட செஸ்ட்டு மேலே சுகா ஒரு தலையை வச்சு படுத்துருக்காரு. இப்போ சுகா தான் சடனாக ஏதோ டிஸ்டர்ப் ஆக முழிக்கிறான். சுகா எந்திரிக்கவும் ஜிமினும் முழிக்கிறான். என்னாச்சு? என்ன? இல்லை, ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இல்லை. இல்லை, அதனால் தூங்கிட்டேன். என்ன சவுண்டு அப்படின்னு ஜிமின் தான் அவன் தூக்கு கலக்கத்தில் பேசிகிட்டு இருக்கான். இல்லை, நான் என்னன்னு போய் பார்க்குறேன், நீ படுத்துக்கோ வா அப்படின்னு ஜிமின் சுகாவோட கையை பிடிக்க சுகா ஜிமினோட கையிலேயே ஒன்றும் இல்லை, என்னன்னு பார்த்துட்டு வர, நீ படு அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான் இப்போது வெளில வந்து பார்க்குறான். செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லோரும் எங்கே போயிட்டீங்க அப்படின்னு சுகா தான் கேட்டுட்டு அவன் பேக்கெட்லேருந்து கன்னை தான் எடுக்கிறான். இப்போ போயிட்டுருக்கப்பவே கால் தடுக்கி விழ போகிறான். என்னன்னு பார்க்குறான். பார்த்தா கீழே ஒரு பாடி கார்டு தான் விழுந்து கிடக்குறான். சுகா பார்க்குறான், அவனை யாரோ ஷூட் பண்ணியிருக்காங்க. ஷிட், என்ன நடக்குதுங்க? சுகா தான் செம்ம டென்ஷன் ஆகிடுறான். இப்போ வேக வேகமாக மேன்ஷன் ஃபுல்லாக தான் செக் பண்ணுறான். பாதி பாடி கார்ட்ஸை காணோம். சுகா தான் இப்போ பேனிக் ஆகிட்டு ஏதோ சரியில்லைன்னு சொல்லி வேக வேகமாக மேன்ஷன் உள்ளே தான் போகிறான். இப்போ ஜிமின் தான் இப்போ எழுந்து வெளில வந்திருப்பான். என்ன ஆச்சு? இல்லை, யாரோ உள்ளே வந்திருக்காங்க. சம்திங் இஸ் ராங். எங்க அம்மா ரூமில் தான் இருக்காங்களா? அம்மா ரூம் போய் செக் பண்ண அப்படின்னு சுகா சொன்னதும் ஜிமினுக்கு புரியுது சம்திங் ஏதோ சரியில்லைன்னு. அவனும் இப்போ வேகமாக மேலே தான் ஓடுறான். பார்த்தா மிஸ்ஸஸ் ஜியான் அவங்க ரூமில் தான் தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே சுகா தான் மற்ற ரூம்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அப்படியே அவனும் வரான். என்னாச்சு? அவங்க உள்ளே தான் இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. தேங்க ரூமை செக் பண்ணியா? இல்லை. இப்போ 2 பேரும் வேகமாக போயிட்டு தேங்கோட ரூமை தான் நாக் பண்ணுறாங்க. எவ்வளோ நேரம் நாக் பண்ணாலும் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரில. சுகாவும் ஜிமின் தான் மூஞ்சி பார்த்துக்குறாங்க. இப்போ சுகா தான் வேகமாக போயிட்டு டோரை நல்லா புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணிடுறான். 2 பேரும் உள்ளே போயிட்டு பெட்டை பார்த்தா பெட்டில் தேங்க இல்லை. பார்த்தா ஃப்ளோரில் யாரோ படுத்திருக்க மாதிரி இருக்குது. இப்போ கிட்ட போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகே தான் படுத்திருக்கான். ஜேகே எப்படி? ஜேகே ஏந்திரி. சுகாவுக்கு தான் ஜேகேவை பார்த்துட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ அவனை தான் எழுப்புறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறான். ஜேகே கூப்பிட்டு கேட்குதா இல்லையா? ஏந்திரி. சுகா அவருக்கு குடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், போதையில் இருக்காரோ என்னவோ அப்படின்னு ஜிமின் சொல்ல சுகா தான் இப்போ பெண்ட் பண்ணி ஜேகே ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஹெவியாக ஸ்மெல் வருது. ட்ரிங்க்ஸ் மட்டும் இல்லை, கொக்கைனும் எடுத்திருக்கான் அப்படின்னு ஜேகேவை ஸ்மெல் பண்ணிவிட்டு சுகா தான் சொல்கிறாரு. அதுக்குள்ளே ஜிமின் எதையோ பார்த்து பயந்துட்டு இப்போ சுகாவை தான் கூப்பிட்றான். சுகா அங்கே பாரு அப்படின்னு ஜிமின் சொல்ல சுகா தான் இப்போ பார்க்குறான். பார்த்தா ஜேகே பக்கத்தில் ஃப்ளோர்லலாம் ட்ராப்பாக பிளட்டு சிந்திருக்கு. அந்த பிளட் ஸ்டெயின்ஸை பார்த்துட்டு சுகாவுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகுது. என்ன ஆச்சுன்னே தெரியலையே, தேங்க வேற காணோம், இங்கே இவன் இருக்கான், என்ன நடக்குதுன்னே புரியல. ஜேகே ஏந்திரி. ஜேகே ஷிட், எனக்கு தெரிஞ்சவனை எழுப்புறதே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இவன் இப்போதைக்கு எழுந்திருக்க மாட்டான், டாக்டர் கால் பண்ணு அப்படின்னு சுகா சொல்ல ஜிமின் தான் இப்போ டாக்டர் கால் பண்ணுறான். சுகா ஒரு பக்கம் பாடி கார்ட்ஸுக்கு தான் பேக்கப் கேட்டுட்ருக்கான். இப்போ ஜேகே தான் பெட்டில் படுத்துட்ருக்கான். டாக்டர் தான் அவனுக்கான ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்ருக்காங்க. சுகா ப்ளீஸ் சுகா, அவனுக்கு என்னாச்சுன்னு தெரில, அவன் சின்ன பையன், எங்கே போனாலும் என்ன ஆச்சோ சீக்கிரம் கண்டுபிடி சுகா அப்படின்னு மிஸ்ஸஸ் ஜியான் தான் பயங்கரமாக அழுகிறாங்க. அவங்க பக்கத்தில் மெய்டாண்டி தான், அவங்க இன்னும் அவங்களுக்கு மேலே அழுகுறாங்க.
ப்ளீஸ் அல்லாதீங்க. நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். எவன் எவன் உள்ளே பூந்தானே தெரில. பாடி கார்ட்ஸ் அனுப்பியிருக்கேன். எல்லா பக்கம் சர்ச் பண்ண சொல்லியிருக்கேன். ஜேகே முழுகிட்டோம். ஜேகேக்கு எதாவது தெரியுதா பார்க்கலாம் அப்படின்னு சுகா சொல்லிகிட்டு இருக்க. இப்போ ஜேகேவை செக் பண்ணிவிட்டு டாக்டர் தான், மிஸ்டர் சுகா அவர் ஃபுல்லாக குடிச்சிருக்காரு, ட்ரக் வேறு எடுத்திருக்காரு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனாலும் ட்ரக் யூஸ் பண்ணிக்கிறனால எந்த மெடிசனுமே இப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதான் பிரச்சனையே. அப்போ அவர் இப்போதைக்கு முழிக்க மாட்டாரா டாக்டர் அப்படின்னு ஜிமின் தான் டாக்டர்கிட்ட கேட்குறான். இல்லை, அவருக்கு இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். அது பிளட்டில் இருக்க ஆல்கஹால் லெவலை கம்மி பண்ணும். மேபி எஃபெக்ட் கம்மியாச்சுன்னா அவர் முழிக்கலாம். ஆனால் ஆக்டிவாக இருப்பாரானா எனக்கு தெரில, அது டவுட்டு தான் அப்படின்னு டாக்டர் சொல்லிவிட்டு இப்போ ஜேகேக்கு தான் அந்த இன்ஜெக்ஷனை போடுறாங்க. ஓகே மிஸ்டர் சுகா, பேஷண்ட்டு கான்ஷியஸ் இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு டாக்டர் சொல்லிவிட்டு கிளம்ப. இப்போ சுகாவுக்கு தான் கால் வருது. பாஸ், மேன்ஷனை சுற்றி எல்லா பக்கம் தேடிட்டோம். இங்கே யாரும் எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. டேமிட், கிடைக்கலன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எல்லா பக்கம் தேடு, இன்னும் பேக்கப் வர சொல்லு, எல்லா பக்கம் ஃபுல்லாக சர்ச் பண்ண சொல்லு அப்படின்னு சுகா தான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கத்திட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு மெய்ட் ஆண்டி தான் பயங்கரமாக அழுகிறாங்க. ஆண்டி ப்ளீஸ் 2 பேரும் கொஞ்சம் அழுவாமல் இருக்கீங்களா? சுகா பார்த்துட்டு தானே இருக்கான், கடிச்சிருவான். டேய் எங்கே போனான்னு தெரில, ஆனால் கடிச்சிருவான் அப்படின்னு ஜிமின் தான் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அவனுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே சமயம் இவங்க 2 பேரும் அழுகிறதையும் அவனால் என்ன சொல்லி கன்சோல் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போது படுத்துட்டு இருக்க ஜேகேக்கு தான் சடனாக என்னென்னமோ ஃப்ளாஷ் ஆகுது. அவன் காதில் என்னென்னமோ கேட்குது. அவனால் முழிக்க முடியல. கண்ணை மூடிட்டே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக ரியாக்ட் பண்ணுறான். குக்கிமா, குக்கி டேட், காரை ஸ்டாப் பண்ணுங்க டேட். குக்கிமா, அப்பாவை பார்த்துக்கோ, முடிஞ்சா உன் ஒய்ஃபையை காப்பாற்றிக்கோ. ஏங்க என்னங்க, நான் உங்கள் கூட தான் இருப்பேன். உன் லைஃப்பில் எல்லாத்தையும் இழந்துட்டு நீ தனியாக தான் நிற்க போகிற. ஏங்க என்னங்க, நீங்கள் அப்பா ஆயிட்டீங்க. உன் கண்ணு முன்னாடியே ஒய்ஃபை சாவறது நீ பாப்ப. ஏங்க என் வயிற்றுல நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் இப்போது சடனாக முழிக்கிறான். அவனுக்கு நேற்று நைட்டு நடந்த விஷயம், அது இல்லாமல் ஆல்ரெடி டர்மடைஸ் ஆன விஷயம்னு எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக எல்லாமே அவன் காதில் மிக்சடாக கேட்டுகிட்டே இருக்குது. டாக்டர் போட்ட இன்ஜெக்ஷன் அவனுக்கு ஒர்க் ஆனாலும் இன்னுமே அவனால் ஸ்டடியாக எழுந்து உட்கார முடியல. இப்போ ஜேகே முழிச்சதை பார்த்துட்டு சுகாதா இப்போ கிட்ட வராரு. ஜேகே ஜேகே இப்போ ஏதாவது தெரியுதா? ஓகேவா நீ? தேயாங் தேயாங் இங்கே அப்படின்னு ஜேகே கேட்டதும் எல்லாருமே மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. ஜேகே என்ன கேட்குற நீ? நீ தான் சொல்லணும். எங்கே தேயாங் எங்கே சொல்லு ஜேகே. இல்லை நீ ஏதோ பண்ணிட்டியா அப்படின்னு சுகாதான் கொஞ்சம் கொஞ்சமாக டென்ஷன் ஆகுறாரு. இவ்வளோ நேரம் ஜேகேவால் ஐஸை சரியாக ஓப்பன் கூட பண்ண முடியாமல் ஒரு மாதிரி பிளிங்க் பண்ணி முழிச்சிட்டு இருந்திருப்பான். இப்போ சுகா இப்படி சொன்னதும் ஜேகே தான் ஷாக் ஆகிட்டு டக்குன்னு முழிக்கிறான். தேயாங் தேயாங் இங்கே, தேயாங் இங்கே. தம்பி தேயாங்க காணும் தம்பி, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க தம்பி, அவன் சின்ன குழந்தை அப்படின்னு மெய்ட் ஆண்டி தான் ரொம்பவே கெஞ்சிட்டு அழுகுறாங்க ஜேகே கிட்ட. ஜேகே சொல்லு, என்ன பண்ண அவனை, என்ன பண்ண? இப்படி சுகா ஒரு பக்கம் டென்ஷன் ஆக ஜேகே ஒரு மாதிரி ஏந்திரிக்கவே முடியாமல் எழுந்திரிச்சு அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்ததுக்குள்ளே கீழே ஒரு மாதிரி தடுமாறி விழ போகிறான். ஜேகே எங்கே போகிற? உன்னாலும் இப்போ எங்கேயும் போக முடியாது. சுகா இப்படி சொல்லிட்டு இருக்கவே ஜேகே பாட்டுக்கு அப்படியே நடந்து போகிறான். ஆனால் அவனால் சரியாக நடக்கவே முடியல. ஒரு மாதிரி தள்ளுது, ட்ரௌசியாகவே இருக்குது. ஒரு நிமிஷம் வாழை பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறான். இனிமே என் வாழ்க்கை உங்களுக்காக மட்டும்தான், நீங்கள் நான் நம்ம பாப்பா. இப்படி சடனாக ஒரு மெமரி ஜேகேக்கு வரவும் அங்கே பக்கத்தில் ஒரு ஃப்ளவர் வாஷ் இருந்திருக்கும். அதை அப்படியே எடுத்து அவன் தலையிலே அடிச்சுக்கிறான். அப்படியே உடச்சதில் அந்த கிளாஸ் உடஞ்சி தலையிலேருந்து பிளட்டாக கொட்டுது. ஜேகே என்னப்பா பண்ணுற? ஜேகே வைத்தியமா உனக்கு, என்ன பண்ணுற? ஐயோ பிளட்டு, சுகா டாக்டரை கூப்பிடுங்க. இப்படி எல்லாருமே ஜேகே இப்படி பண்ணதில்
பயங்கரமாக பதறி போயிடுறாங்க. ஜேகேக்கு நேற்று நைட் தயாங் சொன்னதெல்லாம் இன்னொன்னா ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அவனுக்கு இப்போ உடனே தெளிவாகணும், தயாங் எங்கேன்னு தேடணும். ஆனால் அதெல்லாம் பண்ண முடியாத மாதிரி அவன் ட்ரக் எஃபெக்ட் அவனை ரொம்ப டாமினேட் பண்ணுது. இப்படி அவனுக்கு அவனே பெயின் கொடுத்தாதான் அவனால் அவன் பிரெயின் ஆக்டிவாக வச்சுக்க முடியும் தான் அந்த கிளாஸ் எடுத்து உடச்சிருப்பான். இப்போ ஜேகே பாட்டுக்கு அப்படியே போகிறான். ஜேகே எங்கே போகிறேன்? இப்போ நான் ஆல்ரெடி பாடி கார்ட்ஸ்லாம் அனுப்பியிருக்கேன். எங்கே போனாலும் போக முடியும். இப்போ இந்த கண்டிஷனில் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. சொன்னா கேளு ஜேகே. இப்படி சுகா சொல்லிட்டு பின்னாடி வர ஜேகே தான் இப்போ டக்குன்னு திரும்பி, தயாங் என் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். அவன் சொன்னதை கேட்டு சுகா ஜிமின்னு எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. மிஸ்ஸஸ் ஜியானுக்கு ஜேகே இப்போ என்ன சொன்னான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒன்றும் புரியாமல் பார்க்குறாங்க. ஆல்ரெடி மைடேண்டி ரொம்ப அழுதுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஜேகே அப்படி சொன்னதை கேட்டு இன்னும் பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமாம் தம்பி, அவன் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கான். ப்ளீஸ் அவனை எப்படியாவது காப்பாற்றிருங்க அப்படின்னு மைடேண்டி தான் ரொம்பவே அழுதுட்டு சொல்கிறாங்க. என்ன என்ன சொல்கிறீங்க? தயாங் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குண்ணா? என்ன? ஆமாம், அவன் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கான். மன்னிச்சிருங்கம்மா, என்னால் சொல்ல முடியாத சுச்சுவேஷன். இப்படி இந்த பக்கம் மைடேண்டி சொல்லிட்டு இருக்கங்காட்டியும் ஜேகே தான் வேகமாக கார் எடுத்துகிட்டு அப்படியே போகிறான். ஜேகே டேமட், இவன் பாட்டுக்கு போகிறான், இவனால் எப்படி ட்ரைவ் பண்ண முடியும் அப்படின்னு சுகாதா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. ஐயோ, அவருக்கு ஏதோ ஆகிடப்போகுது. சுகா நீ போ, அவரை ஃபாலோ பண்ணி போ. சுகா அறிவுக்கிட்ட தரமாக பேசாத, உங்கள் எல்லோரும் எப்படி இப்படி விட்டு போகிறது? அது இல்லை சுகா, அவருக்கு எதாவது ஆகிடப்போகுது, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போ. அப்படிலாம் பண்ண முடியாது, சொன்னால் புரிஞ்சுக்கோ. உங்களெல்லாம் விட்டுட்டு அப்படிலாம் போக முடியாது இப்படி சுகா சொல்லிவிட்டு மிஸ்டர் கிம்முக்கு தான் கால் பண்ணுறான். இப்போ கட் பண்ணி ஜேகேவோட மேன்ஷனில் தான் பார்க்குறோம். எப்பா என்ன சார் இது, இப்படி சைக்கோ மாதிரி கொண்டு வச்சுருக்காங்க அப்படின்னு கான்ஸ்டபிள் தான் ஆரம்பிக்கிட்ட சொல்கிறான். சார், இந்த பொண்ணு பேர் ஐரா, ஏஜ் 26, பாடியில் ஏகப்பட்ட இன்ஜுரிஸ் சார். உடம்புல சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்திருக்காங்க சார். இதில் என்னென்னா, இதெல்லாம் பண்ணக்குள்ள அவங்க உயிரோட தான் இருந்திருக்காங்க சார். இதெல்லாம் எஸ்ஐ தான் செத்து போன ஐராவை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஆரம் தான் அந்த பாடியவே பார்த்துட்டு இருக்கான். சார், ரிப்போர்ட்டை டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டுமா சார்? வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் தான் அந்த ரிப்போர்ட்டை அவனே வாங்கிக்கிறான். சார், என்ன சார் யோசிக்கிறீங்க? இந்த மாஃபியாங்களே இப்படி தான் சார், எப்போ என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியாது. பாருங்கள், இந்த பொண்ணு இவங்க கேங் தான், ஆனால் எப்படி கொண்டு வச்சுருக்கானுங்க பாருங்கள். இதை பாருங்கள், எல்லாம் அவனுங்க பாடி கார்ட்ஸ் தான். இவனுங்க ஏன் செத்து கிடக்குறானுங்கன்னு தெரில. ஆனால் ஜேகே மட்டும் மிஸ்ஸிங். இவனுங்க பாடி கார்ட்ஸ் இல்லை, இவனுங்களாம் நான் அனுப்பி வச்சாளுங்க அப்படின்னு ஆரம்பிச்சல கான்ஸ்டபிளுக்கு தான் பயங்கரமாக ஷாக் ஆகுது. சார் சார் என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் அனுப்பிச்ச ஆளுங்களா? அப்போனா இவங்க தான் அந்த ஸ்பையா சார்? சார் இவங்களாம் போலீஸா சார்? எந்த ஸ்பை ஏஜென்ட்டும் இல்லை, போலீஸும் இல்லை, ஆனால் எனக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சார் சத்தியமாக புரியல சார், என்ன சார் ஆச்சு அப்படின்னு கான்ஸ்டபிள் தான் ரொம்ப ஷாக்காக கேட்டுட்ருக்கான். ஆக்சுவலாக நாம்ஜூன் என்ன பண்ணியிருப்பானா, ஜெயிலேருந்து பரோலில் வந்த கைதியெல்லாம் தான் பாடி கார்டாக இருக்க சொல்லி ஜேகே சைடும் சரி ஜாய் சைடும் சரி அமுச்சு வச்சுருப்பான். ஜாயால் இவ்வளோ நாளும் ஜேகே கிட்ட கூட போயிருக்க முடியாதவனால அவன் ஜேகேக்கு எகென்ஸ்டாக எந்த ஒரு பிளான் பண்ணாலுமே அந்த மிஷன் எப்பயுமே ஃபெயில் ஆகிடும். அப்படி இந்த டைமு அவன் தியாங்க கடத்துறதுக்காக தான் பிளானே போட்டிருப்பான். ஆனால் அதே பிளானை யூஸ் பண்ணி ஆரம்ப அவனோட ஆளுங்களாம் அனுப்பிவிட்டு போலீஸோட ஹெல்ப்பாலேயே மிஸ்டர் ஜியானியை போட்டு தள்ளியிருப்பான். சார், அப்போ என்ன சார் சொல்கிறீங்க? இது போலீஸ் சைட்லேருந்து பண்ணுற சீக்ரெட் மிஷனா சார்? சீக்ரெட் மிஷன் இல்லை, சீக்ரெட் என்கவுண்டர் அப்படின்னு ஆரம்பிச்சல கான்ஸ்டபிள் தான் வாயை பழந்து பார்த்துட்டு இருக்கான். சார் பார்த்தீங்களா சார், நான் தான் சொன்னேன்ல, ஜேகேலாம் எதுவுமே பண்ண முடியாது, அவன் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவான். பாருங்கள், கண்டுபிடிச்ச அடுத்த செகண்டே கொன்னுட்டான். ஓ, இங்கே செத்து கிடக்குறாளே, இவ்வளோ ஏதோ பண்ணியிருப்பா சார். இதுக்கு தான் சார் ஆரம்பத்திலே சொன்னேன், இவங்களாம் டேஞ்சரான ஆளுங்க சார், அதுலேயும் ஜேகே. யோ என்னையா சும்மா ஜேகே ஜேகேன்னு? இங்கே பார், இது என்ன தெரியுதா? ஷூட்டிங் வாரண்ட். அவனை பார்த்ததும் பார்த்த இடத்துல நாயை ஷூட் பண்ணுற மாதிரி ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். சாயை எப்படியும் ஜேகே முடிச்சிருவான்னு தெரியும், ஆனால் ஜேகேயோட முடிவை
என் கையிலே தான் இருக்கும். இவனுங்களை காலி பண்ணால் போதும், மற்ற எல்லாரையும் அப்படியே வாஷ் அவுட் பண்ணி விட்ருவேன். இப்படி ஆரம்பம்தான் ஜேகேவை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடணும், இந்த மாஃபியா வேர்ல்டே டோட்டலாக வேனிஷ் பண்ணி விட்டுருணுன்னு ஒரு பிளானில் தான் பேசிகிட்டு இருக்கான். இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா, அண்ணா யாருண்ணா நீங்கள், எதுக்காக என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்க அண்ணா, ப்ளீஸ் அண்ணா என்னை விட்டுருங்க அண்ணா அப்படின்னு தேயாங் தான் பயந்து போய் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கான். அவனை ஒரு சேரில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவனுக்கு முன்னாடி தான் சாய் தான் நின்று அவனையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அண்ணா ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா. இப்படி தேயாங் பாட்டு கெஞ்சிட்டு இருக்க சாய் அவனே டாப் டு பாட்டம் பார்த்துட்டு இருக்கான். இப்போ தானே தெரியுது ஜேகேயை ஐராவை கழட்டி விட்டான்னு. சும்மா சொல்லக்கூடாது, நச்சுன்னு இருக்கிற. இப்படி சொல்லிட்டு சாய் தான் டேவை பார்த்துட்டே அவன் லிப்ஸ் எல்லாம் லிக் பண்ணுறான். எனக்கே ஒன்று பார்த்தா சூறுதே அப்படின்னு அவன் சொன்னதும் டேக்கு ஃபேஸ் எல்லாம் மாறுது. யார் நீங்கள், எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அவன் கட்டியிருக்க கையை அவுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். இப்போ ஜாய் எழுந்து டே கிட்ட தான் வரான். டேக்கு ரொம்பவே ஸ்வெட் ஆகி அவன் போட்டிருக்க டாப் எல்லாம் ரொம்பவே நனைஞ்சு போய் அவன் உடம்போடு ஒட்டி ரொம்ப தெரியுது. சாய் தான் டேவோட சின்ன பிடிச்சி, எப்படி உன் புருஷன் டெய்லி பண்ணுவானோ, பண்ணியிருப்பான், புதுசாக வர கல்யாணம் ஆயிருக்குல்ல, சும்மா விடுவானா உன்னை, அதுவும் இப்படி இருக்க, சும்மா சொல்லு எத்தனை டைம் பண்ணியிருப்பீங்க. எதுக்கு எப்படி அசிங்கமாக பேசுகிறீங்க, மேலெல்லாம் கை வைக்காதீங்க. ஐயோ கை வைக்கக்கூடாதா, ஏன் அவன் தொட்டால் மட்டும்தான் அவனுக்கு பிடிக்குமா? அட நானும் நல்லா தான் பண்ணுவேன், என் பர்ஃபார்மன்ஸை தெரிஞ்சுக்க வேணாமா நீ? இப்படி சொல்லிட்டு சாய் தான் டேவோட ஷோல்டரில் கை வைக்கிறான். அண்ணா ப்ளீஸ் அண்ணா இப்படி எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ், நானே இப்போ தான் அவரை புரிஞ்சுக்கிட்டேன், அவரு கூட வாழணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அண்ணா, உங்கள் காலில் நான் விழுறேன் ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ் அப்படின்னு டே தான் ரொம்பவே கெஞ்சிட்டு அழுறான். சாய் தான் இப்போ டேவோட ஏரை கிரிப்பாக பிடிக்கிறான். எப்படி 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 அவன் கூட வாழ போறியா, அதுக்கு அவன் இருக்கணுமே முதல்ல. அண்ணா அண்ணா என்ன சொல்கிறீங்க, இல்லை இல்லை அப்படிலாம் பண்ணாதீங்க, இல்லைண்ணா அவர் எந்த தப்பு பண்ணினாலும் மன்னிச்சிருங்க ப்ளீஸ், அவர் ரொம்ப பாவம், ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் அவரை கூட்டிகிட்டு எங்கேயாவது போயிடுறோம். சாய்க்கு டே பேசுனதெல்லாம் கேட்டு பயங்கரமாக சிரிப்பு வருது. அப்படியே பயங்கரமாக சிரிக்கிறான். இல்லை நீ நிஜமாவே ஜேகேக்கு பொண்டாட்டி தானா? என்ன சொன்ன? அவன் பாவம் இல்லை? அவன் பாவமா? அவன் ஒரு வெறி பிடிச்ச சைக்கோ. என்னை சுற்றி இருந்தவங்க என்னோடய மாஃபியா பிஸ்னஸ்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டான். கடைசியாக எனக்குன்னு இருந்தது ஐரா மட்டும்தான். ஆனால் அவளை என்ன பண்ணான் தெரியுமா? ஆக்சுவலாக என்ன ஆயிருக்கும்னா, ஐரா தான் சாய்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருப்பா. ஏய் சரி அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணாமே பேக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே உள்ளே வந்திருப்பா. இப்போ உள்ளே வந்துட்டு டோரை லாக் பண்ணிட்டு திரும்புகிறா. பார்த்தா ஜேகே அவள் பின்னாடி நின்றுட்டுருக்கான். ஜேகே என்ன இப்படி நின்றுட்டுருக்க? பயந்துட்டேன். ஜேகே ஆனால் எதுவுமே பேசாமல் அப்படியே அவனோட 2 ஐஸில் ஐராவை தான் பார்க்குறான். ஐராக்கு ஜேகே இப்படி பார்க்குறது ஒரு மாதிரி அள்ளு விட்டுருது. ஏன் இப்படி பார்க்குறான், பேசினது ஏதாவது கேட்டிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டில் தான் நினைக்கிறா. என்ன ஜேகே என்ன ஆச்சு, இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா ட்ரக் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட தான் அப்படியே மெதுவாக போகிறா. அப்படியே ஜேகே மேலெல்லாம் அவள் கையை வச்சு தொடவிட்டு, உனக்கான ஸ்பெஷல் ட்ரக் என்னோட உடம்புல இருக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போட்டுட்ருக்கிறது தான்
அப்படியே கழட்டுறா. இப்போ ஜேகேவை பின்னாடி இருந்து தான் அப்படியே ஹக் பண்ணுறா. ஆனால் இப்போ ஃபேஸே சடனாக மாறுது. ஏன்னா ஜேகேவோட ஹிப் சைடில் எப்பயுமே ஒரு கன் வச்சுருப்பான், அது மிஸ்ஸிங். அவள் இதை ப்ராசஸ் பண்ணி அலர்ட் ஆவங்காட்டியும் ஜேகே தான் அப்படியே அவன் கன் பாயிண்டில் நிறுத்துறான். ஜேகே, என்ன பண்ணுற நீ? உன்னோட புல்லட்டை எனக்குள்ளே இருக்குவேன்னு பார்த்தா இந்த கன்னை வைக்கிற அப்படின்னு கன்னை ஹோல்ட் பண்ணியிருக்க ஜேகேவோட கையை தான் அப்படியே அவன் நெத்தியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கி அப்படியே எடுத்துகிட்டு வர அவள் கழுத்து வரைக்கும். இப்போ டக்குன்னு ஜேகேட்டேருந்து கன்னை பிடுங்கி அப்படியே ஜேகேவை பார்த்து பாயிண்ட் பண்ணுறா. ஜேகே தான் ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறான். என்ன எல்லாத்தையும் கேட்டியா? உன்னை யூஸ் பண்ணிட்டு உன்னை போடலாம் நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே நீ முந்திக்கிட்ட. உன் டைம் ஓவர் ஜேகே. இது ஐராக்கான டைம், என்னோட டைம். இந்த மாஃபியா வேர்ல்டுக்கே நான் தான் குயின். ஜேகே இன்னுமே நக்கலாக சிரிக்கிறான். சரி, நல்ல சிரி. இது அவனோட லாஸ்ட்டு சிரிப்பாக இருக்கும். ஜியான் ஃபேமிலி அழிய போகுது ஜேகே அப்படின்னு சொல்லி அவன் வாயை மூடல. ஜேகே தான் அப்படியே எட்டி அவன் வயதுலேயே ஒரு உதைக்கிறான். அவன் உதைச்சதில் அப்படியே கன்னு ஸ்லிப்பாக இருக்கும். ஜேகே அதை கேட்ச் பிடிச்சிருப்பான். ஆனால் ஐரா பறந்து போய் கீழே லேண்ட் ஆகுறா. ஆயே, ஜேகே தான் ஐராவை ஷூட் பண்ணிடுறான். ஜேகே பார்த்துட்டே இரு, உன் ஒய்ஃபி உன்னால் காப்பாற்ற முடியாது. அவனோட சாவு இன்னும் கொடூரமாக இருக்கும் அப்படின்னு அவன் சொன்னதும் ஜேகேக்கு அப்போ தான் செம வெறியாக இருக்கும். அப்புறம் தான் அவளை உயிரோடு இருக்கப்பவே அவன் பார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரொம்ப கொடூரமாக கொண்டிருப்பான். அதுக்கப்புறம் தான் அவனோட ட்ரக் எஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்கவும் அப்படியே கிளம்பி தியாங்கிட்ட வந்திருப்பான். ஐரா கதறதுலேருந்து எல்லாத்தையுமே சாய் ஃபோனில் கேட்டிருந்துருப்பான். இப்போ ப்ரெசண்டில் காட்டுறேன், அந்த வலி எப்படி இருக்குன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாய் தான் போய் ஏதோ ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது, அதில் ஏதோ டைமர் மாதிரி செட் பண்ணுறான். தேயாங்க்கு சாய் பேசுறதெல்லாம் ரொம்பவே பயமாக இருக்குது. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. சாய் என்ன பண்ண போகிறானும் தெரியல. இப்போ சாய் தான் திரும்பி தேவை பார்த்துட்டே சொல்கிறான், இன்னைக்கு அவனுக்கு உயிரோடு இருக்கிறப்பவே சாவோட வலியை காட்டுவேன். அப்புறம் அவன் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவன் சாவு இருக்கணும். சாவடிக்கிறேன். இல்லை வேணாம். அவனை கொன்னுட்டு இந்த மாஃபியா வேர்ல்டுக்கே நான் தான் த கிங். இந்த மாஃபியாக்கே கிங் அப்படின்னு சாய் தான் பயங்கர வெறியாக கத்திட்டு இருக்கான். அவன் கண்ணில் அவ்வளோ கொலவெறி. என்னங்க எங்கே இருக்கீங்க? தயவு செஞ்சு வராதீங்க. இவர் பேசுறதெல்லாம் பயமாக இருக்குது. ஏதாவது பண்ணிடுவார் போல இருக்கு. வேணும் நீங்கள் வர வேணாம் அப்படின்னு தான் அவன் மனசில் நினச்சிட்டு ரொம்பவே அழுறான். இப்போ அவன் ஸ்டொமக்கில் தான் கை வச்சுட்டு, அப்பா உசுரோடு இருந்தாலும் சரி செத்துட்டாலும் சரி நீ எனக்குள்ளே தான் இருப்ப, என்னோட தான் இருப்ப. உன்னை என்கிட்டேருந்து யாருமே எடுக்க முடியாது, சரியா? பயப்படாத, என் கூட தான் இருப்ப அப்படின்னு டே தான் பேசிகிட்டு இருக்கங்காட்டியும் சாய் இப்போ டே உட்காந்துருக்க அந்த சேரை அப்படியே எட்டி ஒரு உதைக்கிறான். ஏய், என்ன லவ் ஃபீலிங்கான்னு கேட்டேன் அப்படின்னு டேயோட கழுத்துலே அவன் காலை வச்சு அப்படியே மிதிக்கிறான். ஒன்றும் கவலைப்படாத, அந்த நாய் எப்படினாலும் மோப்பம் முடிச்சுட்டு வந்துடுவான். 2 பேரையும் ஒன்றா அனுப்பி வைக்கிறேன், ஒன்றா போய் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டேயோட கழுத்துல நல்ல காலை வச்சு அழுத்துறான். அவன் அழுத்துற ப்ரெஷரில் அப்படியே டேவால் மூச்சே விட முடியாமல் அவன் கண்ணெல்லாம் மேலே போகுது. ஏய், இப்போயே செத்து தொலைஞ்சிடாத, உன்னை வச்சு தான் அவனை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை தான் இப்போ எடுக்கிறான். டே தான் இப்போ பயங்கரமாக ப்ரீத் பண்ணிவிட்டு அவன் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு அழுகுறான். அம்மா பார்த்தீங்களா, நீங்கள் சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் நான்
போராடுறேன். என் வாழ்க்கை இப்படியே போயிடுமாம்மா. அவரோட என்னால் வாழவே முடியாதா? என் குழந்தை வரும் ஜென்மத்தனையும் நான் உறவா வரணும். மறுபடி உனக்கென பிறந்திடுவரோ நாம் பெறணும். கண்ணே கண்ணே வாழ்க்கை நீள என் கூட நீ மட்டும் போதும் போதும் நீ நாளும். இப்போ இந்த பக்கம் பார்த்தா ஜேகே தான் கார் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அவனால் சுத்தமாக ட்ரைவே பண்ண முடியல. தலையில் அந்த ஃப்ளவர் வீசை உடச்சதுனால அவனுக்கு செம பெயினாக இருக்குது. இருந்தாலும் அவன் கண்ணு தானே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிட்டே இருக்குது. அவனால் சரியாக பார்க்கவே முடியல. அதனால அப்பப்போ அவன் தலையை தட்டிகிட்டே இருக்கான். எனக்கு நான் உங்கள் கூட தான் இருப்பேன். யாரும் இல்லைன்னா என்ன, கோகிக்கு எப்பயும் நான் இருப்பேன். ஐ லவ் யூ குக்கிமா. நீங்கள் அப்பா ஆயிட்டீங்க. இப்படி மாற்றி மாற்றி தியாங் பேசினதும் அவங்க அம்மா பேசினதும் அவன் காதில் கேட்டுகிட்டே இருக்கு. இப்போ ஜேகே அவன் காரை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, என்ன ஜேகே என்ன பண்ணிட்டுருக்க? இது நீ கிடையாது, நீ இல்லை. இந்த லவ் மயிரெல்லாம் உனக்கு உனக்கு கிடையாது. அவனை வேணும் நீ எடுத்துக்கிட்ட, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அவனுக்கு என்னன்னா என்ன? அவனை வச்சு என்ன ட்ராப் பண்ணுறியா ஜாய்? அவனை வச்சுலாம் அவன் ஜேகேக்கு தான் ரொம்ப டென்ஷன் ஆகுது. இப்போ ஒரு செகண்ட் அவன் கண்ணு மூடுறான். உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, உங்களுக்காக நான் இருக்கேன். நான் முழுசா உங்களுக்கு தான் சொந்தம். நம்ம குழந்தை என் வயிற்றுல. இப்போ ஜேகேக்கு தான் அவனே அறியாமல் அவன் கண்ணில் தனியாக வந்துட்டே இருக்கு. டேமிட், எங்கே இருக்க? எங்கே போன ஜாய்? ஜேகேவால் தியாங்க தாண்டி எதுவுமே யோசிக்க முடியல. அவனுக்கு தியாங்க பார்த்த நாள்லேருந்து அவனுக்குள்ளே என்னவோ தோணுதுன்னு அவனுக்கே தெரியுது. அப்படி ஒரு ஃபீலிங் வருது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. இவ்வளோ நாளும் இறுக்கமா கல் மாதிரி இருந்த அவன் மனசு தியாங்க பார்க்குறப்பெல்லாம் கரையிறது அவனால் ஏற்றுக்கவே முடியல. தியாங்கிட்டேருந்து எந்த அஃபெக்ஷனும் அவனுக்கு வர வேண்டான்னு சொல்லி தான் அவன்கிட்ட எல்லாமே முரட்டுத்தனமாக நடந்துட்டு இருந்திருப்பான். ஆனாலுமே அவனுக்கு தியாங் வேணும். இப்போ ஜேகே தான் அவன் கண்ணை முழிச்சிட்டு காரோட சைட் டோர்லேயே அவன் தலையை வச்சு நல்லா இடிச்சுக்கிறான். அவன் தலையிலேருந்து ரத்தம் அப்படியே வலிஞ்சு வருது. அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணி இப்போ அப்படியே போகிறான். இப்போ கட் பண்ணி சுகா சைடு பார்த்தா, அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் பேனிக் ஆகாதீங்க, நான் பாடி கார்ட்ஸ்லாம் அனுப்பியிருக்கேன். சுகா தான் மிஸ்டர் கிம் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். எல்லாம் அந்த சாயோட வேலை தான் அங்கிள், அவன் கதையை முடிச்சா எல்லாம் சரியாக போய்டும் அங்கிள். இப்போ ஃபோனை வச்சுட்டு சுகா தான் வரான். என்னாச்சு சுகா, என்ன சொல்கிறாரு? பேனிக் ஆகாதீங்க, அங்கிள் ஒரு பக்கம் பார்த்துட்ருக்காரு, நானும் பாடி கார்ட்ஸ்லாம் அனுப்பியிருக்கேன். ஜேகே ஒரு பக்கம், அவன் என்ன பண்ணுறான்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக தேங்க எதுவும் ஆகாது, தேங்க வந்துடுவான். அவன் மொத்த உசுறு இல்லை, அவனுக்குள்ள ரெட்ட உசுறு இருக்குது, இந்த குடும்பத்தோட வாரிசு அப்படின்னு மிஸ்ஸஸ் ஜியான் சொல்ல, ஆண்டி ஒன்றும் ஆகாது ஆண்டி, அவனுக்கு வந்துடுவான், ஃபீல் பண்ணாதீங்க ஆண்டி அப்படின்னு ஜிமின் தான் ஆறுதல் சொல்கிறான். எல்லோரும் மிஸ்டர் ஜியானோட இழப்புலேருந்தே வெளில வராதப்போ இப்போ தேங்க இல்லைங்கிறதும் அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதும் எல்லாமே அவங்களுக்கு பயங்கர பேனிக் ஆகுது. இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா, என்ன பண்ணுறேன், என்ன விடு. ஜாய் தான் தேங்க பிடிச்சி இழுத்து அவங்ககிட்ட ஃபோர்ஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். என்ன எப்படி சாவதானே போகிற, அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி எக்கூடப்படு. தேங்க இப்போ அவன் பக்கத்தில் ஒரு பெரிய செங்கல் மாதிரி இருக்குது, அதை எடுத்து அப்படியே சாய் மண்டையிலே அடிச்சு விடுறான்.
இப்போ அப்படியே அவனை புஷ் பண்ணி விட்டுட்டு தேங்கா எழுந்து ஓடுறான். தேங்கால ஓடவே முடியல, அவன் ரொம்பவே வீக்காக இருக்கான். அதுக்குள்ளே சாய் ஓடி வந்து தேங்கா அப்படியே பின்னாடி பிடிச்சி இழுக்க அவன் ஷர்ட் அப்படியே கிழிஞ்சிட்டு வருது. தேங்கா அப்படியே அவன் கையை வச்சு மறைச்சிட்டு அப்படியே கீழே உட்காந்துடுறான். எங்கே ஓடுற? அவ்வளோ சீக்கிரம் தப்பிச்சலாம்னு நினச்சியா? வந்துரு, ஒழுங்கா வந்துரு, என்னை விட்டு அப்படின்னு தேயாங் தான் சாயோட காலை பிடிச்சிட்டு கெஞ்சுறான். ஆனால் அவன் அப்படியே பிடிச்சி அவனை மேலே தூக்குறான். இப்போ பார்த்தா பயங்கர சவுண்டோட ஒரு ஜீப்பு தான் அந்த வேர்ஹவுஸோட கேட்டெல்லாம் உடச்சிட்டு உள்ளே வருது. வா வா வா, உனக்கு தான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சாய் சொல்ல ஜேகே தான் அவன் ஜீப்பை விட்டு வெளியில் தட்டு மாதிரி கஷ்டப்பட்டு நிற்கிறான். தேயாங்க இப்போ ஜேகேவை பார்த்ததும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறான். ஜேகே இப்போது அவனோட ஹாஃப் வயசில் அப்படியே நிமிந்து பார்க்குறான். தேயாங்கும் ஜேகேவை பார்க்க, ஜேகே வந்து தேயாங்க பார்க்க, ரெண்டு பேரோட ஐ கான்டாக்டும் மீட் ஆகுது. டேய், எதுக்கும் பயப்படாதவனே. என்ன, உன் பொண்டாட்டியை தேடி வந்தியா? சும்மா சொல்லக்கூடாது, உன் பொண்டாட்டி செம்மையாக தான் இருக்கான் அப்படின்னு தேயாங்க கண் பாயிண்டில் வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் தேயாங்க்கு இவன் பேசுகிற எதுவுமே கேட்கல. அவன் ஜேகேவே தான் பார்த்துட்ருக்கான். எனக்கு என்ன ஆச்சு? ஏன் உங்கள் மேலெல்லாம் இவ்வளோ ரத்தமாக இருக்குது அப்படின்னு தேயாங் தான் ஜேகேவை பார்த்து எமோஷ்னலாக கேட்டுட்ருக்கான். ஆனால் ஜேகே தேயாங்க பார்த்துட்டு அப்படியே அவன் கண்ணு தேயாங்கோட ஸ்டொமக்கை தான் பார்க்குது. இப்போ எகைன் நிமிந்து தேயாங்க பார்த்து ஆமாவா அப்படின்ற மாதிரி அவன் தலையாட்டி கேட்குறான். தேயாங்க்கு புரியுது அவன் என்ன கேட்குறான்னு. அவனும் அவன் ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு ஆமான்ற மாதிரி தலையாட்டுறான். ஜேகே தேயாங்க ஆமான்னு சொன்னதும் அது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. தேயாங்க பார்த்துட்டே அவன் உதட்டோரமா ஒரு ஸ்மைல் வருது. தேயாங்க்கு என்னதான் இருந்தாலும் ஒரு டவுட்டாகவே இருந்திருக்கும், ஜேகே இதை எப்படி எடுத்துப்பான், இதை அக்செப்ட் பண்ணிப்பான் நான். ஆனால் தேயாங் ஜேகேவை பார்த்தனிலேருந்து இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை அவன் பார்த்தே இருந்திருக்க மாட்டான். அது ஒரு மாதிரி லவ் கலந்த பியூரான ஒரு ஸ்மைலு. ரெண்டு பேருக்கும் ரொம்பவே இது ஒரு எமோஷனலான மூமெண்ட்டு. தேயாங்க்கு ஓடி போய் ஜேகேவை அப்படியே ஹக் பண்ணிக்கணும் போல இருக்கு. அடேங்கப்பா, என்னடா கண்ணாலே ரெண்டு பேர் ரொமான்ஸாக இருக்குது அப்படின்னு சாய் தான் நக்கலாக கேட்குறான். ஜேகே இப்போ தான் நோட் பண்ணுறான் தேயாங் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போய் அவனுக்கு அங்கேயும் இங்கேயுமா அடிபட்டு வேற இருக்குது. அவனுக்கு பார்த்துட்டு செம வெறியாகுது. அதையும் தாண்டி சாய் அவனை இறுக்கமாக கிட்ட இழுத்து வச்சு நிற்க வச்சிருக்கான். ஏய் பொட்டை, நீ பொட்டன்றதை எப்பயுமே நிரூபிக்கிறடா. அவனை வச்சு என்னடா விளையாடுற? ஆம்பளையாக இருந்தா ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடுறா. என்ன ஜேகே, கோவம் வருதா? வெறி ஆகுதா? இப்படி தானே எனக்கும் இருந்திருக்கோம். அது சரி, பொட்டையா இல்லையான்னு உங்ககிட்ட ஏன்டா நான் காட்டணும்? தோ இவங்கிட்ட காட்டுறேன். இவன் தான் நச்சுன்னு இருக்கானே, இவங்கிட்ட கேளு நான் ஆம்பளையா இல்லையான்னு இப்போ சொல்லுவான். ஜேகேவால் நிற்கவே முடியல. அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணு மூடிட்டே இருக்கு. அந்த ஜீப்பை பிடிச்சிட்டு தான் அப்படியே நின்றுட்டுருக்கான். டே ஒத்த நாயே வந்தனா அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அவன் பேக்கெட்லேருந்து அவன் கண்ணை எடுக்கிறான். அதுக்குள்ளே ஜாய் ஜேகேவை எய்ம் பண்ணி அவன் ஷோல்டர்லேயே ஷூட் பண்ணிடுறான். அவன் ஷூட் பண்ணவும் ஜேகே அப்படியே கீழே விழுறான். ஐயோ எனக்கு என்னாச்சுங்க, எங்க எந்திரிங்க எங்க. எதுக்கு கத்துற? செத்தா போயிட்டான், உயிரோடு தானே இருக்கான். ஷோல்டரில் இறக்குன புல்லட்டை அப்படியே கொஞ்சம் தள்ளி இறக்கிந்தேன்னு வை, அப்போவே ஸ்பாட் அவுட் ஆகிருப்பான். ஆனால் எனக்கு அது வேணாம் எனக்கு அப்படின்னு தேயாங் போக பார்க்குறான். ஏய், ஒரு எட்டை எடுத்து வச்சினாலும் அவன் கதையை இப்பயே முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை தான் ஜேகேயை பார்த்து எய்ம் பண்ணுறான் திரும்பி. இல்லை இல்லை, அவன் எதுவும் பண்ணிடாத, எதுவும் பண்ணிடாத, வேணாம் வேணாம் அப்படின்னு தேயாங் கெஞ்சிட்டு இருக்கப்பவே சாய் அவனை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஜேகேவால் சுத்தமாக முடியல. அப்படியே கஷ்டப்பட்டு அவன் கண்ணை திறந்து பார்க்குறான். டேய் அவனை விட்றா, வந்தன் வை, அவ்வளோதான், உன்னை கொன்று புதைச்சிருவேன். தேயாங்க இழுத்துட்டு போயிட்டு இருந்த சாய் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ திரும்பி ஜேகேவை பார்த்து, என்னை கொன்று புதைக்கிறது இருக்கட்டும், இப்போ ஒன்று உயிரோடையே சாவடிக்க போகிறேன், பார்க்குறியா
அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க பிடிச்சி கீழே தள்ளிட்டு அப்படியே அவன் மேலே படுக்கிறான். தயாங்க இப்போ பயந்து எழுந்து ஓட பார்க்குறான். ஏய், எழுந்து ஒன்றும் பண்ண மாட்டேன், அவனை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு அவன் எகைன் ஜேகேவை பார்த்து கண்ணை பாயிண்ட் பண்ண. இல்லை இல்லை, அவர் எதுவும் பண்ணிடாத, இல்லை இல்லை அப்படின்ட்டு தயாங்க அப்படியே ஸ்டாப் ஆயிடுறான். ஜேகேவால் சுத்தமாக முடியல, அவனால் எந்திரிக்கவும் முடியல. தயாங்க இப்படி அவன் பண்ணுறத அவனால் தடுக்கவும் முடியாமல் அப்படியே ஹெல்ப்லெஸ்ஸாக படுத்திருக்கான். ஜேகேக்கு அப்படியே இந்த சீன் ஆல்ரெடி அவன் லைஃப்பில் நடந்தது ஞாபகப்படுத்துது. ஓகேம்மா, ஓடிடு, இங்கேருந்து போயிடு. அவ்வளோதான், ஜேகேக்கு செம்ம வெறி ஆயிடுது. அப்படியே அவன் ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கேதர் பண்ணி அப்படியே போய் எந்திரிக்கிறான். சாய் தான் தயாங்கோட ஷர்ட்லாம் கிழிச்சு போட்டுட்டு அவனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ தயாங்கோட ஃபேஸில் தான் சடனாக பிளட்டெல்லாம் தெரிக்குது. பார்த்தா சாய் தான் ஹெட் ஷூட் ஆகி அப்படியே தயாங்க மேலே விழுறான். தயாங் பார்க்குறான், ஜேகே தான் எழுந்து அப்படியே ஒரே ஷாட்டில் ஷூட் பண்ணியிருப்பான். இப்போ ஜேகே அவன் போட்டிருக்க ஷர்ட்டை கழட்டி அப்படியே தயாங்க போட்டு விடுறான். ஷூட் பண்ணதில் சாய் தான் இப்போ அவன் பிரீத்தை இழுத்து இழுத்து விட்டுட்ருக்கான். ஆனாலும் ஆத்திரம் அடங்காமல் ஜேகே தான் சாயை பிடிச்சி இழுத்து பக்கத்துலேருந்து ஒரு ராட் எடுத்து பயங்கரமாக போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். அப்படியே அவனை குத்தி கிழிக்கிறான். ஜேகேக்கு அப்படியே அவன் 16 இயர்ஸுக்கு போன மாதிரி நினச்சிக்கிறான். எப்படி அவங்க அம்மாவை அந்த டைமில் காப்பாற்ற முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டானோ அது எல்லாம் போகிற அளவுக்கு இன்றைக்கி சாயை போட்டு பயங்கரமாக குத்தி கிழிக்கிறான். போதுங்க, எங்க விட்டுருங்க அப்படின்னு தயாங் தான் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறான். சாயோட உடம்ப பார்க்கவே முடியாத அளவுக்கு சதைச்சி போட்டுடுறான். இப்போ அந்த ராடை தூக்கி போட்டு அப்படியே சரிஞ்சு கீழே விழுறான். தயாங் தான் எழுந்து ஜேகேவை தூக்கி அவன் மடியில் வச்சுக்கிறான். என்னங்க என்னங்க, ஜேகேவோட கையில் எக்ஸசிவாக பிளட்டு போயிட்டே இருக்கு. இப்போ தயாங் தான் அவனோட ஷர்ட்டை ஓரமாக கிழிச்சு அப்படியே இறுக்கமாக கட்டி விடுறான். ஜேகே இப்போ அவன் கண்ணை திறந்து தயாங்கே பார்த்துட்டு இருக்கான். நான் அப்பா ஆயிட்டனா அப்படின்னு தயாங்க பார்த்து கேட்குறான். ஆமாம் ஆமாம். ஜேகே தான் இப்போ தயாங்க பிடிச்சி இழுத்து அவன் ஃபோர்ஹெட்லேயே இப்போ அவன் கழுத்தில் தான் ஒரு செயின் போட்டிருக்கான். அதில் ஒரு ரிங் இருக்குது, அதை அப்படியே பிச்சு எடுக்கிறான். பார்த்தா அது தயாங்க நீ கழட்டி வீசின வெட்டிங் ரிங்கு தான். அது ஜேகே பத்திரமா அவன் செயினில் போட்டு வச்சுருந்துருப்பான். இப்போ அதை அப்படியே கழட்டி தயாங்கோட ஹேண்ட் எடுத்து அவன் ஃபிங்கரில் போட்டு விடுறான். இப்போ போட்டு விட்டுட்டு அவன் கையிலேயே ஐ லவ் யூ, என்னங்க லவ் யூ ஸோ மச், சாரி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல. இல்லை, நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, என்னால் உங்களை புரிஞ்சுக்க முடியும். ஜேகே தான் இப்போ தயாங்கோட ஃபேஸை அப்படியே டச் பண்ணிட்டு அவன் கண்ணை பார்த்துட்டே சொல்கிறான். என்னன்னு தெரில, உன்னை பார்த்தன்னையிலேருந்து உனக்குள்ள என்னோட அம்மாவை தான் பார்க்குறேன். அப்போவே நீ எனக்கு தான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னே தெரில, நான் எதை மறக்கணும்னு நினைக்கனோ அது எல்லாத்தையுமே நீ ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருந்த. உங்ககிட்ட வந்தாலே நான் வீக்காகி போயிடுறேன். என்னை என்ன பண்ண எனக்கு பயமாக இருக்கு. நீயோ என்னை விட்டு போயிட மாட்டல. இல்லை இல்லை, அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கும் நம்ம பாப்பாக்கும் நீங்கள் வேணும் அப்படின்னு தயாங் சொன்னதும் ஜேகே அப்படியே எடுத்து தயாங்கோட உதட்டிலேயே அப்படின்னு ஸ்ட்ராங்காக கொடுக்குறான். ரெண்டு பேரும் இப்போ டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்குது. ஆரம் தான் ஷூட் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருப்பான். ஜேகேவை என்கவுண்டர் பண்ணுறதுக்காக தான் அங்கே வந்திருப்பானே. ஸோ அவன் ஃபோர்ஸ் எல்லாம் உள்ளே போக சொல்லி கமாண்ட் கொடுக்குறான். தயாங் தான் கன்ஃபியூஸ்டாக ஜேகேவை பார்க்குறான். இப்போ ஒரு ஸ்பீக்கர் வாய்ஸ் தான் கேட்குது. ஜேகே,
த கிரேட் மாஃபியா கிங். யார் பேசுகிறேன்னு தெரியுதா? உனக்கு தெரியாமல் எப்படி? நீ தான் எல்லாம் தெரிஞ்சவனாச்சே. இருந்தாலும் சொல்கிறேன். ஆரம், டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். இவ்வளோ நாள் நீ பண்ண எல்லா க்ரைமுக்கும் சேர்த்தி ஷூட் அண்ட் ஆர்டரோடு வந்திருக்கேன். உன்னோட ஒய்ஃபி தயா உள்ளதாக இருக்கான்னு தெரியும். அவனை மட்டும் வெளில அனுப்பிச்சிரு. பிகாஸ் ஹீ இஸ் இன்னசென்ட். நீ ரொம்ப கிளவர்னு எனக்கு தெரியும். அவனை வச்சு தப்பிக்கலான்னு மட்டும் நினச்சிடாத. உனக்கு ஒரு 2 minutes டைம் தரேன். அதுக்குள்ளே தயாங் வெளில இருக்கணும் அப்படின்னு ஆரம் வார்னிங் கொடுக்குறான். இதை கேட்டுட்டு தயாங்க்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஜேகே தான் இப்போ தயாங்கோட கையை பிடிச்சிட்டு இருந்திருப்பான். அதை அப்படியே விடுறான். என்ன என்ன பண்ணுறீங்க? நான் போக மாட்டேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். இனிமே நான் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி உங்கள் கூட தான். ஜேகே தயாங்கே பார்த்துட்டு இருக்கான். இங்கே பாருங்க, நம்ம குழந்தைக்காச்சும் நம்ம 2 பேரும் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தயாங் தான் ஜேகேயோட கையெடுத்து தயாங்கோட ஸ்டமக்கில் வைக்கிறான். ஜேகேக்கு ரொம்ப எமோஷன் ஆகுது. போக மாட்டேன், உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு தயாங் சொல்லிட்டு இருக்க ஆரம் தான் வெளியே அவன் ஸ்பெஷல் ஃபோர்ஸுக்கெலாம் கமாண்ட் கொடுக்கறதுக்கு வாக்கி டாக்கி எடுக்கிறான். ஜேகே தான் பார்க்குறான். சாயோட பாடி பக்கத்துலேயே ஒரு ரிமோட் விழுந்து கிடக்கும். அதை எடுக்கிறான். தயாங்கோ அதை பார்க்குறான். எதுனாலும் இனி உங்களோட தான் அப்படின்னு தயாங் சொல்ல ஜேகே அப்படியே தயாங்க பிடிச்சி இழுத்து அப்படியே இப்போ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறான். எஸ், யூ மே ப்ரொசீட். 1 2 3. உனை தென்றல் தீண்டவும் விடமாட்டேன், அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டேன், உனை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் இப்போவே சொல்லிடுறேன், இது ஒரு ஆன்கோயிங் எஃப்எஃப். ஸோ இது எண்டு கிடையாது. ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அண்ட் ஓகே, பாய்.